ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடி கொடிகளில் என்னென்ன காய்கறிகள் நம்மளுக்கு இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லாவே திரண்டிருக்கு. இன்னும் ஒரு நாளில் பார்த்திங்கன்னா எல்லாம் பழுத்துரும்னு நினைக்கிறேன். நல்லாவே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குதுங்க. கொஞ்சம் மரம் பார்த்திங்கன்னா சாயறக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இந்த மரத்தோட கிரிப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது. இன்னும் ஒரு நாளையில் இது வந்து அறுவடை பண்ணிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அன்னாசி வந்து 2 வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்துக்கிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட வெத்தலை கொடி அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே செவத்தை பிடிச்சி அப்படியே போய்கிட்டுருக்கு மேலே. அப்படியே இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம புடலங்காய் அதுக்கப்புறம் பீக்கங்காயும் போட்டு விட்டுருந்தோம். பழைய விதை முளைக்குதா இல்லையான்னு சொல்லி போட்டோம். இருந்தாலுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. புடலங்காயும் பார்த்திங்கன்னா அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. இந்த குச்சி வந்து நெட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் எல்லாம் இத்து போயிடுச்சு. அதனால் எல்லாம் சாஞ்சிருச்சு. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கொடி. இதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது. இந்த பீக்கங்காய் கொடியில் பார்த்திங்கன்னா அப்படியே மரத்தில் இந்த சப்போர்ட்டுக்காக ஒரு மரம் கொடுத்து நெட்டு வச்சுருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு வந்து வச்சுருக்கு. இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த கொடியில் 2 காய் வந்து 2 பிஞ்சு வந்து பிடிச்சிருக்குதுங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெள்ளரி கொடி வந்து அப்படியே தானாக ஒன்று முளைச்சி படர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை தண்டு கீரை. அதுவுமே பார்த்திங்கன்னா தானாக முளைச்சி வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பீக்கங்காய் கொடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுலேயும் காய் வந்து முத்திருக்கு. அதையும் அறுவடை பண்ணிடலாம். நல்லாவே பார்த்திங்கன்னா இது பெருசாக இருக்குது இந்த காய். இப்படி அமுத்தி பார்த்தோன்னா நல்லா குலையுது. இந்த மாதிரி குலைஞ்சிது அப்படின்னா இது முத்தலைன்னு அர்த்தங்க. குலையமா நல்லா ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஆகாது, முத்தி போயிடுச்சு. அது அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதை அப்படியே செடியோடவே விட்டுறலாம் விதைக்காக. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு இருக்குது. இதை அப்படியே உள்ளே தூக்கி அப்படியே மறைச்சி வச்சிடலாம். மயில் வந்ததுன்னா அப்படியே கொத்திட்டு போயிடும். உள்ள பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அடி உரமாக பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் தான் கொடுத்துருக்கேன். அது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே இக்கறக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அப்படியே மண்ணாட்ட அப்படியே ஆயிடுச்சு பாருங்கள் மாட்டுச்சாணம் எல்லாமே. இது வந்து செடி அவரை. இப்போ ஒரே ஒரு காய் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முத்தணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ள பிஞ்சுகள் எல்லாம் வச்சுருக்கு. இந்த செடி மேலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் படர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 காய் வந்து இருக்குது பீர்க்கன். இங்கே ஒரு காய். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இப்போ இந்த கொடியில் பார்த்திங்கன்னா 3 காய் வந்து இன்றைக்கி பீர்க்கன் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறையாவே வச்சுருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு வெள்ளரி கொடி வந்து தானாக இந்த இடத்துல வேர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அப்படியே படர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் கீழே. அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்கள். இது அப்படியே செடி மரவழியே இருக்கட்டும் பீர்க்கங்காய். அடுத்தது உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு சேப்பங்கிழங்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா முளைப்பு ஊறியிருக்குங்க. பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் எல்லா காயுமே பார்த்திங்கன்னா பிஞ்சாக வந்து எல்லாமே காயாக மாறுன்னு சொல்ல முடியாது. 1-2 காய்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி விழுந்தாலும் விழுந்துடும். அப்படியே லைனாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஞ்சு ஒன்று வச்சுருக்கு பாருங்கள். அப்படியே இந்த செடி மேலே அப்படியே வளர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வெண்டைக்காய் அறுவடை பண்ணியே கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சுங்க. 1-2 காய்கள் தான் இருந்தது. அதனால் அறுவடை பண்ணாமல் விட்டுட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு கடைசி எவ்வளோ காய்கள் இருக்குதுங்கிறத காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா எறும்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி கீழே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும்.
வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அறுவடை பண்ணிவிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட பாகக்காய் கொடி, அதுவுமே தானாக அப்படியே அதோட விதை வந்து விழுந்து இந்த இடத்துல அப்படியே முளைச்சி மேலே அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் கொடி பார்த்திங்கன்னா அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட மேரிகோல்டு சூப்பராக வந்து நிறைய பூக்கள் வந்து பூத்திருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே ஒரே செடி தாங்க, நல்லா பூத்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ரோஸ் வந்து பூத்திருக்கு. இதோட 2வது பூ ரொம்ப அழகாகவே விரிஞ்சிருக்குது. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட தட்டக்காய். இந்த செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மீதி எல்லாமே செடியே பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட வரிக்கத்திரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் இருக்குது இந்த செடியில், அதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வரிக்கத்திரி ஒன்று இருக்குது. எல்லோ கலர் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒன்று பூத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வரி கத்திரிக்காய் செடி இருக்குது. இதில் இப்போ தான் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கான அறுவடையில் பீர்க்கன், அடுத்தது வரிக்கத்திரி, தட்டக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.